கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைக்கு ஆடி அமாவாசை. எல்லா இடங்களையும் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதும் வீட்டிலே படையல் வைத்து வழிபடுவதும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பொதுவாக இது எல்லா இடங்கள்லையுமே ஆற்றுப்படுகையில் ஆற்றுக்கரையில் எல்லாத்திலையும் நடக்கும். மதுரையை பொறுத்தளவில் வைகை ஆற்றுக்கரையில் நமக்கு பக்கத்தில் திருப்புவனம், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனத்தில் இந்த திதி கொடுப்பது நிறைய நடக்கும். ராமேஸ்வரம், திருப்புல்லானி இங்கெல்லாம் நமக்கு மதுரைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இடங்கள். இதில் பார்த்தீங்கன்னா திருப்புவனத்துக்கென்று ஏன் அங்கே அவ்வளோ சிறப்பாக, ராமேஸ்வரத்துக்கு போக முடியாதவர்கள் திருப்புவனத்திலே திதி கொடுத்தால் ராமேஸ்வரத்துக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முறை ஒருத்தர் தன்னோட தகப்பனார் இறந்தபோது அந்த அஸ்தியை கொண்டுட்டு அந்த அஸ்தியை ராமேஸ்வரத்தில் கரைப்பதற்காக, அந்த கடலில் கரைப்பதற்காக கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது அந்த திருப்புவனம் வழியாக செல்கிற போது, திருப்புவனத்துக்கு போகும்போது அங்கே பெரிய மழை வெள்ளம் சூழ்ந்து விடுகிறது. அவங்களால அந்த அஸ்தி கையில் கொண்டு போன அஸ்தியை காப்பாற்ற முடியல. அஸ்தி அப்படியே ஆற்றுக்குள்ளே கொட்டிடுறாங்க. கவிழ்ந்துருது பானை. கொட்டின உடனே அது அப்படியே மேலே அதில் கரைஞ்சி மேலே பூக்களாக வெளியில் வருது. அப்போ தான் அவரோட அஸ்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டதாகவும் இந்த இடத்துல கங்கையே கலப்பதாகவும் ஒரு ஐதீகமாக சொல்கிறார்கள். அதனால தான் இங்கே திதி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள், ராமேஸ்வரத்திற்கு இணையாக இடமாக திருப்புவனம் மிக சிறப்பான இடமாக திதி கொடுப்பதற்கு சொல்லப்படுகிறது. அந்த கனவிலே அவரிடத்திலே நான் ஏற்றுக்கொண்டதாக சொன்னதாக சொல்கிறார்கள். அதனால் திருப்புவனத்தில் நம்ம திதி கொடுப்பது, மற்ற காரியங்கள் செய்வதற்கெல்லாம், அதனால தான் இந்த பகுதியில் உள்ளவங்கெல்லாம் திருப்புவனத்துக்கு போகிறோம். அங்கே திருப்புவனநாதர்னு ஒரு ஆலயம் இருக்குது. திருப்பூவனம், இந்த பூக்களாக மிதந்ததுனால தான் அதுக்கு திருப்பூவனம் பேர். நாளடைவில் மருகி திருப்புவனம் என்று வந்துவிட்டது. நன்றி, வணக்கம். பேசுகிறதுக்காக ஆண்டுதோறும் நான் ராமேஸ்வரத்தில் பேசுகிறது வழக்கம். நேற்று அங்கே சொற்பொழிவாற்றினேன். நான் அந்த புகைப்படத்தையும் இதோடு இணைத்துள்ளேன்.